ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஃப்ரெண்ட்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்ட்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, ஓகே? பார்ட்குள்ள போகலாம். ஜொங்கு கூட இருந்தால் ஹாப்பியாக தான் இருப்பான். நம்மளே மாதிரி ஜொங்குக்கிட்டேயே ரொம்ப ஹாப்பியாகவே வச்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ஷாப்பிங் மாலில் ஃபுட்டு சாப்பிட சொல்ல எந்த அளவுக்கு ஜொங்குக்கிட்ட ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த ப்ளே பண்ண மூமெண்ட் எல்லாமே நம்ம சுகாவுக்கு அப்படியே ரீக்கப் ஆகிட்டு ஜிமின் அவன் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் இப்படி பண்ணுற மூமெண்ட்டுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே கோவம் வரும். ஆனால் அவன் கோவமே படலை. ஏன் அவனோட பேபி மாதிரி, அவனுக்கு போட்டான பேபி மாதிரி தான் திங்க் பண்ணி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறான். கண்டிப்பாக ஜங்குக்கிட்டே ரொம்ப சேஃபாகவே பார்த்துப்பான். நீயும் ஜேக்கப்பும் எந்த அளவுக்கு லவ் கொடுத்துட்டே பார்த்துக்கிட்டீங்களோ அதே லவ் ஜங்குக்கிட்ட இருந்தும் டேக்கு கிடைக்கும். நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. அவங்க லைஃப்பில் அவங்க மூவ் ஆன் ஆகட்டும். நீ பேசாட்டிக்கு ஜங்கு கூட ஹவுஸில் கொண்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் இப்படி சொல்கிற ஜிமின்? ஏன்னா அவன் ஸ்லீப் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் பன்னின்னு சொல்லிட்டு அழுறான். அவன் அழுறது என்னால் பார்க்க முடியல, அதான் சொல்கிறேன். ஆனால் இங்கேருந்து கொண்டு போய் விட்டால் ஹயாங்கன்னு சொல்லி அழுவானே. அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், என்னங்கிற மாதிரி கேட்டான். நம்ம என்ன கொஞ்சம் டேஸ் ஜங்குக்கோட மேன்சனில் இருந்தால் என்ன? எது, நான் போய் அவனோட பிளேஸில் இருக்கணுமா? நாங்கள் 2 பேருமே எனிமீஸ், உனக்கு தெரியாதா? அதை மீன் பண்ணி தானே டேயை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு சுகா, நான் டேயை பற்றி தான் திங்க் பண்ணுறேன். டெய்லியுமே பன்னின்னு சொல்லி அழுறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. முதல்லாம் ஸ்லீப் பண்ண சொல்ல ஐஸ்கிரீம்னு கட்டுமா, இல்லை மில்க் ஷேக் வேணும், சாக்லேட் வேணும்னு அழுவான். ஆனால் இப்போ முழுக்க பன்னி வேணும்னு சொல்கிறான். எல்லா டேஸுமே நீ சாங் ப்ளே பண்ண சாங்கை வச்சு அவனை ஸ்லீப் பண்ண வைக்க முடியாது. அவனுக்கும் அவன் லைஃப்பில் அவன் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும். அவனுக்கு தெரியல, நம்ம தானே ஃபீல் பண்ண வைக்கணும். நீ பேசாட்டிக்கு ஜங்குக்கிட்ட கொண்டு விட்டுரு. நம்மளும் வேணால் ஜங்கு கூட ஹவுஸில் ஒரு 1 வீக் இருப்போம். 1 வீக் டே கூட இருந்துட்டு அப்புறம் டேயை அந்த பிளேஸில் விட்டுட்டு நம்ம பிளேஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அம்மா ஹவுஸ்லலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாரி நம்ம சுகா சொல்கிறாரு. சரி, என்னோடய டிசிஷனை நான் சொல்லிட்டேன். உன் பிரதர் அவன் ஹஸ்பண்டை கூட இருக்கணும்னு நினச்சின்னா கொண்டு போய் விடு. இல்லை உனக்கு எப்போ ஜங்கு கரெக்டான பர்சன் தான், டேயை கொண்டு ஜங்குக்கிட்ட விடலாம் அப்படிங்கிற மாரி எப்போ திங்க அங்கிட்ட அப்போ கொண்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினை அப்படியே பெட்டில் பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டா இப்போ நம்ம ஜங்குக் சைடை காட்டுது. ஜங்குக்கும் மார்க்குமே நேராக அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த என்ட்ரு ஆனால் ஹாலில் ஒரு கேர்ள் உட்காண்ட்ருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் ஷாக் ஆகி எப்படி அதர் கண்ட்ரிலேருந்து இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி மார்க்குக்கிட்ட கேட்கவும், எனக்கு தெரியாது பாஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் அந்த பிளேஸில் தியா தான் உட்காண்ட்ருக்கா. தியா இந்த மாதிரி ஜங்குக்குள்ளே என்ட்ராகிற மோமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வரா. தியா நம்ம ஜங்கு கூட அங்கிளோட டாக்டர், ஓகே, அதர் கண்ட்ரியில் இருந்திருப்பான். இப்போ கரெக்டாக ஜங்குக்கிட்ட நிற்கவும், ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி போனால், என்னாச்சு ஜங்குக்கு? உன்னை பார்க்கறதுக்காக நான் என்னோடய கண்ட்ரிலேருந்து இந்த பிளேஸ்க்கே வந்துருக்கேன், இக்னோர் பண்ணிட்டு போன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி தியா கேட்கவும், உன்னை முதல்ல யார் என்னோடய பிளேஸ்க்கு வர சொன்னது? என்னடா வர என் டேடுக்குள்ளே ரெஸ்பெக்ட் குறையுது. அங்கிள்னு சொல்லிக்கிட்டு என் டேடுக்கிட்ட சேஃபாக இவ்வளோ அவசரமாக வளர்ந்துருக்கியே. அவங்களோட டாக்டர் தானா இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு ஓன் பர்மிஷன் எனக்கு தேவையில்லை. சைல்டில் நீ ஏன் ஹவுஸில் சேஃபாக வளர்ந்த, இப்போ நான் ஓன் பிளேஸ்க்கு வந்திருக்கேன். ஏன் இன்னும் நீங்கள் வளர்ந்தது காணலையா அப்படிங்கிற மாதிரி மார்க்கு கேட்கவும், அப்படியே டீயா மார்க்கை பார்த்து முறைக்கிறா. இந்த மாதிரி முறைச்சா ஜங்குக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடும். கோவத்தில் இருந்தவருக்கு சிரிப்பு வந்துடும். இந்த மாதிரி அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, மார்க் சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை, எதுக்குடி ஏன் பிளேஸ்க்குள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்கவும், ஏதோ நீ ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டியாமே, யாரோட பர்மிஷனும் கேட்காம எப்படி நீ மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீயா கேட்கவும், யாரோட பர்மிஷனையும் கேட்காம மேரேஜ் பண்ணலாமா? யாருக்கிட்டடி நான் பர்மிஷனை கேட்கணும் மேரேஜ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி தியா சொன்னால், அங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், ஓகே,
அங்கிள் வந்து உன்னோட விருப்பம் என்னவோ அதையே பண்ணிக்கோ ஜங்குக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. வேறு யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேடி இது நம்மகிட்ட சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, என்கிட்ட சொல்லணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி சொன்னால், உன்கிட்ட சொல்கிற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி மார்க்கு சொல்லவும், டேய் நீ ஏன்டா அவனுக்கு பதிலாக பேசிகிட்டு இருக்கேன், நான் ஒன்ட்டாடா வந்து பேசிகிட்டு இருக்கேன், உன்கிட்ட ஏதாவது பேசிகிட்டு இருக்கேனாடா, டே மார்க்கு ஒழுங்காக இருக்குல்ல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக டீயை கட்டிட்டு மார்க்கை அடிக்க போகிற ஹேண்ட்ஸை ஜங்குக்கு பிடிக்கிறாரு. தேவையில்லாமல் அவன் மேலே கையை வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் தியா. அப்புறம் ஹேண்ட்ஸை ஏன்டா வச்சோனுங்கிற மாதிரி ஃபீல் பட்டுருவ. இங்கேருந்து போ. நான் ஏன் போகணும்? இந்த பிளேஸில் தான் நான் இனி ஒரு 1 month இருக்க போகிறேன். அம்மா யாரையும் மேரேஜ் பண்ணனல்ல அந்த பசங்களை கூப்பிடு, நான் பார்க்கணும். நீங்கள் சொன்ன உடனே எங்கள் பாஸ் ஓடி வந்துடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பின்னாடி நின்று மார்க்கு பேசவும், ஜங்குக் அவனை வாயை மூடிட்டு இருக்க சொல்லி அவன் என்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் சொல்கிறது கரெக்டு தான், நீ சொன்ன உடனே அவன் முன்னே வந்து நின்றுவானா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும், இங்கே தானே இருப்பான், மேரேஜ் பண்ணி நீங்கள் தானே கொண்டு வந்து வச்சிருப்ப, எங்கே அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவர்லாம் அவரோட ஃபேமிலி கூட ஜாலியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் அப்படியே அங்கேருந்து அவரோட ரூமை போட்டு போனால், இருடா இரு, இவன் எங்கேயாவது வெளியே போகட்டும், தனியாக சிக்கு வெள்ள ஒன்று தனியாக பெருசாக நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காண்டலி நம்ம மார்க்கை நோட் பண்ணான். அதான் சொல்லிட்டான்ல, போ இப்போ எதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்துருக்க, எங்கே அவன் இல்லை, எப்போ இந்த கண்ட்ரிலேருந்து உன் கண்ட்ரிக்கு போகிற, அதான் தெளிவாக தானே சொன்னேன், 1 month வரைக்கும் எனக்கு இந்த பிளேஸில் தான் ஒர்க்கு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நேராக தியா அவள் ஹவுஸை விட்டு வேகமாக வெளியே போகிறா. என்கிட்ட ஃபைட்டு பண்ணணுன்னே மெனக்கிட்ட அந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி காண்டிலே நம்ம ஜங்குக்கு நேரம் அவரோட ரூமுக்கு போனான். தியா ஒரு பிளேஸில், அதாவது அவள் இந்த கண்ட்ரியில் ஜங்குக்கு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் மாதிரி கலெக்ட் பண்ணதுக்கு ஒரு பர்சன்ட்டை வச்சுட்டு இருப்பான். அந்த பர்சனோட ஹவுஸுக்கு தான் போவா. அங்கே போய் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், லீ மேரேஜ் பண்ண மூமெண்ட் அந்த பிளேஸில் கில் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ண மூமெண்ட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அந்த பர்சன் சொல்லிவிட்டு, இப்போது அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் இருக்குண்ணா, ஜங்கு கூட மேன்ஷன்லலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் முதல்ல எங்கே இருக்கானுங்கிறத தெரிஞ்சு அவன் பிரதர்ஸ்கிட்ட போய் நான் யாருங்கிறத காட்டணும். நான் பண்ணுற டார்ச்சரில் அவங்க பிரதர்ஸ் ஜங்குக்கிட்ட அவன் பிரதரை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அவங்க பிரதர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒரு பிரதர் வந்து பிஸ்னஸ் மேன் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இன்னொருத்தன் அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹெட் ஆஃபீஸர் ஜேகோப் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒருத்தன் பிஸ்னஸ் மேன் ஒருத்தன் போலீஸ் ஆஃபீஸர். என்னடா நான் அவங்க 2 பேரையும் போய் மிரட்டுனா அவங்க 2 பேரும் என்ன மிரட்டிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டியா வந்து எப்படியாவது டேயை நான் மீட் பண்ணணும், கிட்ட போய் நான் வார்ன் பண்ணி ஜங்கு கூட லைஃப்ல என்ட்ரு ஆகக்கூடாதுன்ட்டு டேயை நான் மிரட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஐயோ உங்களுக்கு டேயை பற்றி முழுசாக தெரியல, நீங்கள் மிரட்டினோடனே பயப்படலாம் மாட்டார், பயப்படுவார் ஆனால் சைல்டு மடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் லூஸ் மடி வளர்ற, நம்மளே மடி பர்சன்டே கிடையாது, அவர் ரொம்ப ஒரு சைல்டு கேரக்டர், நீங்கள் மிரட்டினீங்கன்னா பயப்படுவார், ஆனால் பட் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே அவருக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சைல்டு கேரக்டருங்கிறத எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு, என்ன இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஜங்குக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்கானா, என்னால் இதை நம்ப முடியலையே. நான் மீட் பண்ணணும். அப்புறம் ஜங்குக்கு இந்த பிளேஸில் யாரெல்லாம் எனிமிங்கிறது எனக்கு தெரியணும். எதுக்காக அவங்க கூட ஃபைட் பண்ண போகிறீங்களா? சேச்சே, அவங்க கூட நான் ஏன்டா போய் ஃபைட் பண்ணணும், அவங்கக்கிட்ட டேயை மாட்ட வைக்கட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த பிளேஸில் டேயும் ஜங்குக்கும் பிரிக்கிற மாதிரி அவள் பெரிய பிளானை போட்டுக்கிட்டு அந்த பசனோட ஹவுஸில் இருப்பாள். இந்த மாதிரி இருந்தால் நம்ம சுகர் டாம்டி எழுந்து நேராக டேயை பார்க்க வர்றாரு. இந்த மாதிரி பார்க்க வேண்டாம், நம்ம ஜங்குக்கு நிறைய பெயிண்டிங் பண்ணியிருப்பார்ல, அந்த ஒரு புக் மாதிரி இருக்குது, அதை தான் டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு பன்னி பன்னி பன்னிங்கிற மாதிரி தூக்கத்திலே முணுமுணுக்கிறாரு. நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிற மாதிரியே முணுமுணுக்கிறாரு. இந்த மாதிரி தூக்கத்தில் பேசிகிட்டு இருக்க டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாரு. இப்படி கிஸ் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த ஸ்டார்ட் ஆனால் இன்றைக்கி காலேஜ் கிடையாது, 2 days லீவு. இந்த மாதிரி காலேஜ் கிடையாதுனால டே வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. நம்ம சுகா வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாராம்,
ஃபேமிலி எல்லாருமே வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ட்ரிப்புக்கு போகிறோமா ட்ரிப்புக்கா போகிறோம், ஹயாங் பன்னிக்கு கால் பண்ணி பன்னியும் கூப்பிடு ட்ரிப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கையும் ட்ரிப்புக்கு கூப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லவும், கூப்பிட்ருக்கேன் ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேன், ஜங்குக்கு ட்ரிப் பண்ணுற பிளேஸ்க்கு வருவான் அப்படிங்கிற மாரி சொல்கிறது கேட்டு செம்ம ஹாப்பி ஆகி பன்னி கூட ஜாலியாக ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிற மாரி அவர் ரொம்ப ஹாப்பியானா ஜிமினாவுக்கு தான் என்ன ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போறியா, ஜங்குக்கு நீ கால் பண்ணி பேசினியானுங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவே நோட் பண்ணால் நம்ம ஜேகப் தான் எப்போதுலேருந்து ஹயாங் நீங்களும் ஜங்குக்கும் ஃப்ரெண்டா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டா டேக்டா அப்படி சொன்னேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கே கட் ஆகி இப்போ கரெக்டாக கார் நம்ம ஜொங்கு கூட ஹவுஸ் தான் வருது. இந்த மாதிரி வந்தா இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் ஹல்ல உட்காந்துருந்து மாஃபியா ஒர்க்கடா நம்ம மார்க்குக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா ஒரு கார் கரெக்டாக மெயின் டோர்கிட்ட நிற்கிற சவுண்டை கேட்டு, யார்டா மார்க், யார் நம்ம பிளேஸ்க்குள்ள என்ட்ரா இருக்குது, ஏதாவது பர்சன்ஸ் மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை பாஸ், எந்த ஒரு பர்சன்ஸும் உங்களை இன்னைக்கு மீட் பண்ண வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கும் மார்க்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டே கரெக்டாக அந்த மெயின் டோர் கிட்ட வந்தோம். நம்மகிட்டே காரை விட்டு இறங்கின வேகத்துக்கு பன்னி அப்படிங்கிற மாதிரி வேகமாக நம்ம ஜொங்குக்கு ஹக் பண்ணுவார். அந்த மாதிரி ஹக் பண்ணால் ஜொங்குக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக நம்ம பிளேஸ்க்கு சுகா கூட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் 2-3 லக்கேஜ் வேறு இருக்குது. லக்கேஜ் எடுத்தபடி நம்ம ஜேகோப்பு வேகமாக உள்ளே போகிறாரு, ஜிமினாவும் உள்ளே போகிறாரு. சுகா அப்படியே அந்த லக்கேஜை எடுத்தபடியே கரெக்டாக ஜொங்கு கிட்ட வந்துட்டு, எங்கே பாரு ஜங்குக், நமக்குள்ளே ஒரு ஃபைட் இருக்குது, அந்த ஃபைட் அப்படியே இருக்கட்டும். டேக்கு உன் கூட இருக்கிறது தான் இப்போ கரெக்ட். அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவன் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும். இங்கே நீ விட்டுட்டு வந்த மாதிரி என்னாலலாம் விட்டுட்டு உடனே போக முடியாது. நான் உடனே விட்டுட்டு போனால் அவன் கண்டிப்பாக ஹயாங் வேணும்னு அவன் ட்ரை பண்ணுவான். திரும்பவும் நீ பிறகு ஏன் ஹவுஸில் தான் கொண்டு வந்து விடுவேன். 1 வீக் நான் டே கூட இந்த பிளேஸ்லேயே இருக்கிறேன். அப்புறம் இங்கே டேக்கிட்ட இதுதான் அவனோட ஹவுஸ்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் பிளேஸ்க்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, எதுக்காக இந்த மாதிரி பேசுகிற சுகா, நான் அந்த மாதிரி எனிமையாக மீன் பண்ணிலாம் டே கொண்டு உங்ககிட்ட விடலை. நான் ஒரு மாஃபியா, என்னால் உங்கள் ஹவுஸ்க்குள்ள ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் டே அங்கே விட்டுட்டு இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு எல்லாமே தெரியும் ஜொங்குக், அதனால தான் சொல்கிறேன். என் பிரதருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் எப்படி என் லைஃப்பில் என் ஒய்ஃப் கூட ஹாப்பியாக இருக்கேனோ அதேமாரி என் பிரதருமே அவனோட ஹஸ்பண்டு கூட ஹாப்பியாக இருக்கணும். எவ்வளோ டேஸ் தான் நான் உன்கிட்ட இருந்துட்டு மூவ் ஆன் பண்ணியே வைக்க முடியும். அந்த கில்ட்டி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் எங்களை மாதிரி தான் நீட்டே பார்த்துக்கிற, அது நான் நிறைய பிளேஸில் நோட் பண்ணிட்டேன். எனக்கு டேக் உன் கூட இருந்தால் சேஃபாக இருப்பானுங்கிற ஃபீலுமே வந்துருச்சு, அந்த நம்பிக்கை வந்துருச்சு. டே கொஞ்சம் அடம்பிடிப்பான், அதுக்காக தான் இந்த 1 வீக் உன் பிளேஸில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா அங்கேருந்து போனால் ஹயாங் என்ன சொல்கிறாரு, பன்னி வா உன் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ட்ரிப்புக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ரிப்பே நம்ம பிளேஸில் தான் பேபி அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கிஸ் பண்ணால், ட்ரிப்பு இந்த ஹவுஸ்லையா, இது எனக்கு பிடிக்கல, வா ட்ரிப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட ஷார்ட்டை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா ஏன் டைமாக அப்படி பண்ணுறேன்னுங்கிற மாதிரி அப்படியே புஷ் பண்ணி சோஃபாவில் ஜொங்குக்கு அவரோட தைஸில் உட்கார வச்சபடியும் மார்க்கிட்ட பேசுகிறாரு. இவ்வளோ நேரம் நம்ம ஜொங்குக்கு கொஞ்சம் வரப்பா ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தவர்கிட்ட பக்கத்தில் வந்துட்டார்ல, அவரோட ஃபேஸ் முழுக்க ஒரே ஸ்மைல் தான். சிரிச்சு மார்க்கிட்ட பேசுகிறாரு. என்ன ஒரு ஸ்மெல் தான் நம்ம பாஸுக்கு. அவரோட ஒய்ஃபு பக்கத்தில் வந்தோடனே என்னம்மா சிரிச்சு பேசுகிறாரு. இனி பாஸு பயங்கர ஹாப்பியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி மார்க் எப்படி திங்க் பண்ணால், இப்போ நம்ம சுகாவுக்கு ஜேக்கப்புக்கும் ரூம் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரூமில் கொண்டு வந்து லக்கேஜை வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அடுக்கி வச்சா ஜிமினாவுக்கு டவுட் ஆகுது. அவ்வளோ தூரம் சொல்லியும் எப்படி நம்ம சுகா மார்னிங்குள்ளே தன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு சுகா கிட்ட பேசுகிறாரு. சுகா தப்பாக எடுத்துக்காட்டு, நான் நேற்று நைட்டு சொல்ல அதெல்லாம் தப்பான திங்கிங், இப்படிலாம் திங்க் பண்ணாது அப்படிலாம் திங்க் பண்ணாதுன்னு சொன்னேன். மார்னிங்குள்ளே ஏன் இப்படி சேஞ்ச் ஆகினேன், எதுக்காக நம்ம இந்த பிளேஸில் ஸ்டே பண்ணணும், இங்கே நீ ஸ்டே பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன், இப்போ ஏன் லக்கேஜ்லாம் எடுத்து நீ ஸ்டே பண்ணுறது போட்டுட்டுன்னு ஜேகோபி இந்த பிளேஸில் இருக்க வச்சுருக்கேன். ஒருவேளை ஜொங்கு கூட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஜொங்குக்கு இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா, என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ ஏன் ஜேகோப் மாதிரி திங்க் பண்ணுற, ஜேகோப்பே இப்போ அந்த மாதிரி திங்க் பண்ணுறத விட்டுட்டான்.
அப்போ எதுக்காக ஓ ஹவுஸை விட்டு இங்கே வந்து இருக்கிற, ஏன் ஸ்டே பண்ணுற? நேற்று நைட்டு நான் பேச சொல்ல என்ன நீ திட்டுனேன், மார்னிங்குள்ளே சேஞ்ச் ஆயிருக்கேன்னா என்னால் இதை நம்ப முடியல. சுகா நீ எப்படியோ மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சுகா அப்படியே திரும்பி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிட்டு, ஆமாம் வேணும்னே தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன வேணும்னே இங்கே வந்தியா, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக் நீ இருக்க சொல்ல, நான் இருக்க சொல்ல, ஜேக்கப் இருக்க சொல்ல தான் டேக்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறான். நம்ம எல்லோரும் இந்த பிளேஸில் இருப்போம். 1 வீக் இந்த பிளேஸில் தான் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். 1 வீக் டே என்ன மாதிரி நடந்துக்கிறான், டேக்கிட்ட ஜங்குக் ஹவுஸ்குள்ளே என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான். அதாவது நம்மக்கிட்ட வந்துட்டு ரொம்ப பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பர்சன்டாக ஆக்டிங் பண்ணுறானா, இல்லை டேய் அவன் உண்மையிலேயே அவ்வளோ லவ் பண்ணி டேய் அவனோட பேபி நீ தானே சொன்ன அவனோட பேபி மாதிரியே பார்த்துக்கிறான்னு, அந்த மாதிரி பார்த்துக்கிறானாங்கிறது செக் பண்ணி பார்க்க தான் வந்திருக்கேன். 1 வீக் ஜங்குக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன். இந்த 1 வீக்கில் எப்போவாவது என்கிட்ட ஹேட் பண்ணுற மாதிரி பனிஷ் பண்ணுற மாதிரி நான் நோட் பண்ணேன். டேக்கும் ஜங்குக்குள்ளே இருக்கிற இந்த மேரேஜை பிரேக் பண்ணுற அளவுக்கு ஹோல் ஒர்க்கே நான் பண்ணுவேன். சுகர் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற? 2 பேருக்குள்ளேயும் அந்த லவ் ஃபீல் ஆட்டையா? டே இந்த மாதிரி ஜங்குக் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக வந்து உட்காந்துருப்பான். ஹே ஜிமின், நான் தப்பு பண்ணிட்டேன்டா. இந்த மாதிரி திங்க் பண்ணி தான் லீயோட ஹேண்ட்ஸில் டே கொடுக்க பார்த்தேன். இப்போ இவன் வந்து லீக்கு மேலே இருக்க பொசிஷனில் இருக்கான். எனக்கு டே தான் முக்கியம். எனக்கு டவுட் இருக்குதுல்ல, ஏன் டவுட்டை நான் கிளியர் பண்ணான்டா. அவனுக்கு கரெக்டான பேரானுங்கிறத, அவன் கரெக்டான பேராக இருந்தால் ஏன் நான் அவங்ககிட்ட இருந்துகிட்டே பிரிக்க போகிறேன்? பிரிக்க போகிறது இல்லை. டே எங்கிட்ட இருப்பான். டே ஜங்குக்கு இந்த மாதிரி பார்த்துக்கிறான். டே டார்ச்சர் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட ரியாக்ஷன் என்னங்கிறத 24 ஹவர்ஸும் நான் செக் பண்ணி பார்க்க போனேன். ஏன்னா 1 ஹவர் 2 ஹவர் ஜங்குக்கோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். 24 ஹவர்ஸ் 7 டேஸ் அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. அப்போ அவனோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வரும். கிட்ட அவன் ஒரிஜினல் கேரக்டரை எப்படி காட்டுறான்ங்கிறது எனக்கு தெரியணும். இல்லை இதே மாதிரி தான் கிட்ட இருக்கான்னா நோ ப்ராப்ளம். 1 வீக் கழித்து நம்ம இந்த பிளேஸ் வந்துட்டு எங்கே விட்டுட்டு போடலாம். இல்லை ஜங்குக்கு அந்த லீ மாதிரி தான் ட்ராமா பண்ணுறான்னா எங்கேருந்து 1 வீக் எண்டானதோட என் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போயிடுவேன். அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா ஜங்குக்கிட்ட விடணுமா விடாண்டாமான்னு திங்க் பண்ணதுக்கே ஜங்குக்கூட ஹவுஸ்க்கு கூப்பிட்டுருப்பாரு. இந்த மூமெண்ட்டை சொன்னால் நீ ஏதோ பெருசாக ப்ராப்ளம் பண்ண போகிற பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே போய் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருப்பார்ல, அந்த லக்கேஜை மேலே தூக்கி வச்சுட்டு, சரி நான் டேக்கிட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போனால் அதான் அவன் கூட உட்காந்துருக்கானே உங்ககிட்ட என்ன வந்து பேசுவான், நீங்கள் ரூமில் இரு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2-3 கேமராஸ் வர கொடுக்குறாரு. இடி ஹெட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எப்போதுமே நம்ம ஜங்குக்கிட்ட போய் நிற்க முடியாது. முன்ன நின்னா ஜங்குக்கு நம்மளை தான் நோட் பண்ணுவான். ஹாலில் ஒரு 2 பிளேஸில் இந்த கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணு. அப்புறம் இந்த கேமரா இது ஜங்குக்கோட பெட்ரூமுக்கு வெளியே இருக்கணும். ஜங்குக்கு எப்போ ரூம்குள்ளே போடுறான், எப்போ ரூமை விட்டு வெளியே வரான்ங்குது நமக்கு தெரியணும். என்ன சொல்கிற? ஆமாம், ஜங்குக்கு ஒரு மாஃபியாவில் எப்போ அவன் ஹவுஸ்குள்ளே வரான், டேயோட ரூம்குள்ளே போகிறான், எப்போ டேயை விட்டு மூவ் ஆன் ஆகி அவன் ஒர்க்குக்கு போகிறான்ங்கிறதும் தெரியணும். ஏன்னா டேயோட ரூம்கிட்ட இருந்தால் தான் டே ஏதாவது பனிஷ் பண்ணால் அவனோட வாய்ஸ் இல்லை அவன் ஜங்குக் பண்ணுற பனிஷ்மெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் ரூமை விட்டு வெளியே வரதே நம்மளால் நோட் பண்ண முடியும். அதுதான் ரூமுக்கு வெளியே வைக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ இந்த மாதிரி கேமராவை அவன் ஹவுஸ்லேயே வைக்கிறது அவனுக்கு தெரிஞ்சப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாலில் 2 பிளேஸில் ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் கேமராவை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாரு. அதேமாரி ஜங்குக்கூட ரூம், அதாவது ஜங்குக் ரூம்குள்ளே போகிறது வாரது, ஒரு வேளை ஏதாவது பனிஷ் பண்ணால் வந்து பயத்தில் ரூமை விட்டு வெளியே அலறினபடி அழுதபடி வருவார்ல, அந்த மூமெண்டெல்லாம் ரூமுக்கு வெளியே கேமரா இருந்தால் தானே பார்க்க முடியும். அதனால ரூமுக்கு வெளியே ஒரு கேமரா இருக்குது. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட ஜங்குக்கு எங்கேயுமே மிஸ் ஆக மாட்டான். இந்த கேமரா மூலியமாகவே உன் ஹவுஸில் இருந்து என் டேட்டை நீ ட்ராமா பண்ணிகிட்ருக்கியா இல்லை ட்ரூ லவ் காட்டிகிட்ருக்கியாங்கிறத நான் நோட் பண்ண போகிறேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா, நம்ம பண்ணிட்டு போ சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்தால் நம்ம ஜேக்கப் தான் கேமராஸ் இருக்கிறதுல இது கரெக்டாக பார்த்துட்டாரு.
யாருடா அங்கேயும் இங்கேயுமா கேமரா வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி போகிற ஜிமினா பார்த்துட்டு டே ஜிமின் பார்த்துப்போ ஜங்குக்கு அவனோட பிளேஸில் கேமரா வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன அவனுமா கேமரா வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக் ஆனா நம்ம ஜங்குக்கோட ரூமுக்கு மேலே ஒரு கேமரா நம்ம ஜிமினா வச்சுருப்பார்ல அதை காட்டிட்டு பார்த்தியா அவன் ரூமுக்கு வெளியே அவனே கேமரா வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஜேகோ பாட்டு நான் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் லூஸை பையில பார்க்குற மாதிரியாடா வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஜேகோ போலீஸ் மேனில் அவர் அது யாருக்குமே தெரியாதபடி மறைச்சி வைக்கிறாரு இன்னும் வேறு எதுவும் கேமரா வச்சுருந்தியா ஆமாம் ஹாலில் 2 வச்சுருந்தேன் டே ஜிமினே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை அடித்தபடியே கீழே கூட்டிகிட்டு வந்து எங்கடா வச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதை கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறாரு இப்படி பாயிண்ட் பண்ணால் நான் சொன்ன மட்டும் இந்த கேமராவை தூக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கரெக்டாக அந்த கேமரா கிட்ட வந்துட்டு ஜேகப் அந்த கேமரா வந்து தெரிகிற மாதிரி விட்டுருக்கத யாருக்குமே தெரியாதபடி மூவ் ஆன் பண்ணி மாட்டுறாரு மாட்டி முடிச்சுட்டு நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால் எடுக்க சொல்லிட்டான் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ்லேயே வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த சின்னாட்ட போய் என் ஹையாங்க ஒர்க்கை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேமரா வேகமாக வாங்கிட்டு போய் இன்னொரு பிளேஸில் மறைச்சி வைக்கிறாரு அதோட யாருக்குமே கேமராஸ் இங்கே இருக்குதுன்னு தெரியக்கூடாதான் அந்த மாதிரி மறைச்சி வச்சுட்டு அப்படியே நம்ம ஜிமினாட்டை வந்துட்டு இப்படி தாண்டா மறைச்சி வைக்கணும்னு தெரிகிற மாதிரியே வைப்பா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு ஓஹோ இதாவது லேம்புக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ்குள்ளே வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் உன்னை வச்சுக்கிட்டு வாடா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஜிமினை வீழ்ந்துட்டு போனால் ஜொங்கு கூட தைசில் உட்காந்துருக்கட்டே ஜேகப்பும் ஜிமினாவும் பறந்து பார்த்துட்டு ஏங்க 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சும்மாடா வெளியே கார்டன்ஸ் இல்லை அப்போ நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அப்படியே எழுந்து நம்ம ஜேகு பார்த்து போகிறாரு இந்த மாதிரி போனோம் நம்ம போன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆமாம் மார்க்கு எதுக்காக ஜிமினா ஒரு 2 டைம் இந்த ஹாலை ரவுண்ட் அடித்தான் இப்போ ஜேகப்பையும் ஒரு டைம் ரவுண்ட் அடித்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு என்ன சரி தெரியல பாஸ் 2 டைமுக்கு 3 டைம் இவங்க எல்லோரும் ஏன் ஹாலை ரவுண்ட் அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணால் சரி எதுக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோ ஹாலில் ஏதாவது இருக்கான்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து இவங்க 2 பேரும் இப்படி ஹாலில் அங்கிட்டு ரவுண்ட் அடித்து இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கங்கிற மாதிரி நீ கொஞ்சம் கவனித்து வை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னோம் ஓகேங்கிற மாதிரி நம்ம மார்க் சொல்கிறாரு இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போது நைட் ஆயிடுச்சு நைட்டு தான் தியா 2 டேஸ்க்கு 3 டேஸுக்கு முன்னாடி அப்படி வெளியே போனவன் இப்போ நான் திரும்பவும் ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறேன் இந்த மாதிரி ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானா ஹவுஸில் ஹாலில் நம்ம சுகர் ஜிமினா ஜேகப்பு பக்கத்துலேயே வயன் உட்காந்துருந்து இங்கே தானே இப்போ ஜேகப் இருக்காரு அதனால எப்போட்டு சுகர் ஹவுஸ்க்கு எப்படி வயன் போவாங்களோ அதேமாரி இங்கேயே வந்துருக்காங்க வயனு இப்படி இவங்க எல்லோரும் ரொம்ப வியாடாக அவ்வளோ பேரும் பிக்கில் பட்டிருப்பாங்கள்ல டியா இதான் சுகர் இதான் ஜேகப்புங்கிற மாதிரி அவ்வளோ பேர் என்னடா ஜங்கு கூட ஹவுஸில் இருக்கீங்கங்கிற மாதிரி அவங்க 4 மெம்பர்ஸையும் நோட் பண்ணப்பட்டு ஷாக்கிங்லேயே உள்ள என்றானா நம்ம டியா இந்த மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆகுறத விட இன்னொரு மூமெண்ட்டை பார்த்து அவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து லேப்டாப்பில் நம்ம ஜங்குக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜங்கு கூட வயசில் நம்ம உட்காந்துருந்துட்டு ஜங்குக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு ப்ளே பண்ணி அவர் விளாண்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ஜங்கு கூட இந்த மாதிரி ஜங்கு கூட வயசில் இன்னொரு பர்சன்ட் இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி டியா கோமா கட்டுவாளா அந்த மாதிரி கட்டுனா நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி ஒரு செகண்டில் பயந்துட்டாரு பயத்தில் ஜங்கு கூட தயசுலேருந்து கீழே விழ போவாரா விழ போகிற டைம் நம்ம ஜங்கு கிரிப்பை பிடிச்சிட்டு ஏன் இந்த கட்டுற என் பேபி பயந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் யார் பண்ணிது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே டியாவை பாயிண்ட் பண்ணால் பன்னியா டேய் யார்டா நீ முதல்ல அவன் தயசுலேருந்து எழுந்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக டேயை பிடிச்சி திட்டுனா வந்து ஜங்குக்கு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீ சொன்ன நான் எழுந்துப்பேன்னா இது என்னோட தயசு நான் எங்கிட்ட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாரா நம்ம ஜங்குக்கு எழுந்துக்கோன்னு சொல்ல கோவம் வந்திருக்கும் ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே முண்டிக்கிட்டாரு இது என்னோட தயசு நான் எங்கேயும் எழுந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு பா டியாவை கடுப்பேற்று பாஸால் தான் நல்லா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கு நம்ம டியாவையும் நோட் பண்ணால் ஜங்குக்கு ஸ்மைல் வருது ஓன் டைஸா பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணால் ஆமாம் இது ஏன் டைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் எழுதுங்க மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரி சொன்னோம் தியா காண்டாகி வேகமாட்டே வந்து ஜங்குக்கோட டைஸ்லேருந்து புஷ் பண்ணி இழுக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம் மார்க்கு டக்குன்னு தியாவுக்கு முன்னாடி வந்துட்டு பாஸ் நீங்கள் இப்போ மில்க் ஷேக் குடிக்கிற டைமு மில்க் ஷேக் குடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி டேட்டை கொடுப்பாரா அந்த மாதிரி கொடுத்தா அம்மா மில்க் ஷேக் நான் தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மில்க் ஷேக்கை வேறு வாங்குறாரு இந்த மாதிரி வாங்கினா மார்க்கு தள்ளி போடா
அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படி மில்க்ஷேக்கை கொடுத்துட்டு டீயாவை பார்த்து திரும்புறாரு. உங்களுக்கு என்ன வேணும் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். நீ இந்த வழியை விட்டு மூவ் பண்ணினா அது எனக்கு பெரிய ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனால் பட் உங்களுக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கோக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு டீயா வாங்கன்னு பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளி கொண்டு விடுறாரு. ஏன் ஹேண்ட்ஸை பிடிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்தா தானே வருவீங்க, வேற எதை பிடிச்சி இழுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸில் ஜங்குக் பக்கத்தில் போகாதீங்க, அப்புறம் காண்டில் இங்கே 2 பர்சன்ஸுக்கு ஸ்லாப் புழிஞ்சு அதே ஸ்லாப் உங்களுக்கு விழுந்துடாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க்கு நேராக மறுபடியும் ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்துருந்து ஜங்குக் சொல்கிறது எல்லாத்தையுமே ஃபைலில் நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மகிட்ட மில்க்ஷேக்கு குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஷார்ட்டில் அவ்வளோத்தையும் கொட்டிடுறாரு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொட்டுறதை கொட்டிட்டு இப்படி வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கு அப்படி பாடிலாம் ஜில்லுன்னு சிலுத்துக்குது. என்னட்டே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு தூக்குனபடி நம்ம ஜங்குக்கு அந்த சோஃபா விட்டு எழுந்துக்கிட்டா. ட்ரெஸ்ஸை மில்க் ஷேக்கு